வணக்கம் அன்பான் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 1/4/2025 செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதம் பங்குனி 18ஆம் தேதி பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்கள் துலாம் ராசியை பொறுத்தவரையில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ராசிநாதனும் 8ஆம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடியவர் துலாம் ராசியை பொறுத்தவரையில் தனக்குத்தானே வம்பு வழக்கு என்பது மற்றவர்கள் இல்லை என்றாலும் கூட தாங்களே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாங்களுக்குள்ளே யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சகல விதமான நன்மை தீமைகளையும் தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி துலாம் ராசியும் துலாம் ராசியாக இருக்கின்றது. ஆகையால் துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தனக்குத்தானே சற்று கவனத்தையும் நிதானத்தையும் எளிதில் வெற்றி பெற வேண்டிய காரியங்களை பின்பற்றினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு ராசி என்பது இந்த ராசி என்பது சர ராசி, சுக்கிர பகவானுடைய ராசி. காலபுருஷ தத்துவத்தின் 7வது இட ராசியில் பிறந்தவர்கள் தொழில் ஸ்தானங்களிலே இருக்கின்றவர்கள், பெரிய கம்பெனிகளில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக சிந்தனைகளிலே இருக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு 3, 6 கூடையவரும் அவர் 8ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை, குருவின் பார்வையும் உங்களுடைய 4ஆம் இடத்திலே சுகசானத்திலே விழுகின்ற காரணத்தினாலே ஆன்மீக ஸ்தலங்களிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் குரு பகவானுடைய அனுக்கிரகமும் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகமும் உங்களுடைய 4ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்களை இந்த மாதங்களிலும் உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்க போகின்ற ஒரு அமைப்பாக இந்த ஏப்ரல்களிலே இருக்கின்றது. ராசிநாதன் 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்ததிபதி குருபகவான் அஷ்டமஸ்தானத்திலே பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதமும் கண்டிப்பாக நீடித்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரையில் 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே சரராசியிலே நீசமாகி சரராசியை பார்க்கின்றது என்பது சுகங்களிலே எதிர்பார்த்த பொருளாதாரங்களை பின்பற்றக்கூடிய வண்டி வாகன வீடு சொத்து சுகங்களிலே வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை இங்கே கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருந்தாலும் பொருளாதாரம் தொழில் வேலைகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனம் நிதானத்தையும் பின்பற்றினால் கண்டிப்பாக வெற்றியை பெற முடியும். இந்த மாதங்களிலே ஜூன் மாதங்கள் வரையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய கடகராசியிலே 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ஜூன் 7ஆம் தேதியில் இருந்து அவர் உங்களுக்கு 11ஆம் இடம் துலாம் ராசிக்கு வரப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது 2-7 கூட தொழில் வேலைகளிலே முன்னேற்றங்களை ஜூன் மாதங்களிலே மிகவும் அற்புதமான ஒரு யோகங்களையும் பிற்பகுதியில் இருந்தாலும் கூட தற்பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானம், பணத்தை பொருளாதாரத்தையும் வாயால் வருகின்ற வார்த்தைகளை குறிக்கக்கூடியது. சாணாதிபதி 10ஆம் இடத்திலே நீச்சமாகி 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும். ஒரு சில வண்டி வாகனங்களிலே விற்று வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அவர் மாரகாதிபதியாகவும் இருந்து 10ஆம் இடத்திலே கூட 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்களிலே சென்று கொண்டு இருக்கின்றவர், வாங்கக்கூடியவர்கள் விற்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் என்பது துலாம் ராசியை பொறுத்தவரையில் இருக்கின்றது. அந்த வகையிலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 4ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே உங்களுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடம் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்கள் சற்று கவனத்தையும் நிதானத்தையும் செல்ல போகின்ற ஒரு மாதமாகவும், கணவன் மனைவிகளுக்குள்ளே பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொடுக்கல் வாங்கல்களிலே கவனமாகவும், துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி விரையாதிபதியும் இந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் ஒரு வக்ர நிவர்த்தி அடைகின்றதும், அஷ்டமாதிபதி ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகின்றதும் மாதத்தில் முற்பகுதியில் சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. கிரகங்கள் ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்திலேயே பலம் இழக்கின்ற அமைப்பு என்பது மட்டுமல்லாது 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் விரைய செலவுகள், தேவையில்லாத மனக்கசப்புகள், சஞ்சலங்கள், ஒரு சில ஏமாற்றங்களையும் ராகு பகவான் அங்கே போகக்காரகன் என்று சொல்லக்கூடியவன் இருக்கின்றதுனாலே இங்கே களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிர பகவானும் இங்கே 5 கிரக சேர்க்கையிலே இருந்து இந்த மீன ராசியில் மீன ராசி அதிபதியும் 8ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சற்று கவனத்தையும் நிதானத்தையும் ஒன்றுக்கொண்டு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்று இருக்கின்றது. 6ஆம் இடம் வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட வேலைகளிலே ஒரு சில மனக்கசப்புகள், மனமாற்றங்கள், ஏமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரையில் வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்கள், நீச்சகதியிலே 2-7 கூடியவர் குடும்ப சனாதிபதி கணவன் மனைவி உறவினர்கள் நண்பர்களை சகோதரர்களை குறிக்கக்கூடியவர் இருக்கின்றது என்பது இந்த மாதங்கள்
இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அவர் நீச்ச கதியிலே இருக்கின்றார். ஆனாலும் பலமாக இருக்கின்றது என்பது நல்லதொரு மாற்றங்கள். சற்று கவனம் நிதானத்தையும் பின்பற்றினால் துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே சகலவிதமான வேலை, தொழில், குடும்பஸ்தானம், கணவன், மனைவி, உறவினர், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே வெற்றிகளை பெற முடியும் என்பது இந்த செவ்வாய் பகவானினுடைய இருக்கக்கூடிய இருப்புக்கு தகுந்தவாறு இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆனாலும் அதிலே மிகப்பெரிய யோகம் என்பது அவர் இங்கே சரராசியிலே பிரசித்தி பெற்ற ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது துலாம் ராசிக்கு அவர் 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். இங்கே 4ஆம் இடத்திலே வாகனம் வித்து வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடத்திலே உங்களுக்கு துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கூறக்கூடிய இங்கே 11ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் யோக பலனும் இருக்கின்றது, நல்ல பலனும் இருக்கின்றது ஒரு சில நேரங்களில். ஆகையால் துலாம் ராசியை பொறுத்தவரையில் சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றினார். இங்கே 11ஆம் இடம் ஆசை அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம். ஒட்டுமொத்தத்தில் தகப்பனால், உறவினர்களால், நண்பர்களாக இருந்தாலும் ரொம்ப டெக்னிக்கலாகவும் கவனமாகவும் செல்லக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கின்றது. ஒரு சில நேரங்களில் திறமையாகவும் தைரியமாகவும் இருந்தாலும் கூட தேவையில்லாத நண்பர்களால் தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத மனக்கசப்புகளையும் கணவன் மனைவிகளாலும் ஒரு சில நேரங்களில் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 11ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அவர் 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அமைப்பு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அமைப்புகளையும், இந்த 11ஆம் இடத்ததிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலேயும் இந்த மாதங்களில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், நேர்மை, நிதானம் என்று சொல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை இந்த ஏப்ரல் மாதங்களிலே துலாம் ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு ராசி அவர். ஆனாலும் சரராசியிலே பலமாக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பாக தான் இருக்கின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரையில் நவகிரகங்களின் சஞ்சாரம் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலும், 6ஆம் இடத்திலே ராகு பகவான், சனி பகவான், புதன் பகவான், சுக்கிரன், சூரியன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் 10 குடையவரை இருக்கின்றதும். 11ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் ஏப்ரல் 14ஆம் தேதியில் இருந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற ஒளி கிரகமாகிய சூரியனின் உச்சமாகி பார்க்கக்கூடிய பார்வைக்கு அற்புதமான கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதைகள் உங்களுக்கு எடுக்கின்ற ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. அவர் 10ஆம் இடத்ததிபதி குருவின் பார்வை 4ஆம் இடத்திலே கிடைக்கின்றது. 12ஆம் இடத்தையும் குருவின் பார்வை வெளிநாடு, வெளியூர் சென்று வருகின்றதற்கு, ஆன்மீக ஸ்தலங்களிலே சென்று வருகின்றதற்கும் 12ஆம் இடத்திலே கேது பகவானை குரு பகவான் பார்க்கின்றதும் இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இந்த மாதங்களிலே குருவும் கேதுவும் சனி பகவானும் இங்கே ஒன்றுக்கொன்று தொடர்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் சுற்றுலா சென்று ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஜொலிக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும், ஆன்மீக ஸ்தலங்களிலே சுற்றி வருகின்றதற்கும், தெய்வங்களின் தரிசனம் பெறுகின்றதற்கும் இந்த மாதங்களில் ஒரு அற்புத யோக பலன்களை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற கிரகங்களில் சஞ்சாரம் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற ஆன்மீக ஸ்தலங்களை, அதுவும் குருவின் வீடுகளிலே சஞ்சரிக்கின்ற நவக்கிரகங்கள் கண்டிப்பாக நல்லதொரு பலன்களை உங்களுக்கு விரய செலவுகள், சுப செலவுகள், சுபஸ்தானத்தை பார்க்கின்றது. சுபஸ்தானாதிபதியும் சேர்ந்து தன்னுடைய வீட்டை பார்க்கின்றது என்பது மிகவும் அற்புதமான பலன்களை துலாம் ராசிக்கார நேயர்கள் நவக்கிரக நாயகர்களின் சஞ்சாரம் பரிபூர்ணமாக அதிகமாக சுற்றுப்பயணங்களிலே செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது உங்களுக்கு இந்த மாதங்கள் குருவின் அனுகிரகத்தோடும் தேவகுருவும் அசுரகுருவும் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய தூக்கங்கள், கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவர்களுக்கும், அற்புதமான குழந்தை வாக்கியங்களிலே கிடைக்காத நேர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதங்களிலே கண்டிப்பாக பரிபூர்ணமான ஒரு நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு நவக்கிரக நாயகர்கள் வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது ஏப்ரல் மாதங்களிலே பிறந்திருக்கின்ற மாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாதது 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது நீடித்து கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் இதுநாள் வரையில் வக்ரகதியில் இருந்து இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகின்றது. இனி வருகின்ற நாட்களிலே நடக்காத பல காரியங்கள் நடக்கின்றது. 6ஆம் இடத்திலே 8 கூடியவர் இருக்கின்ற பொழுது வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசுகளிலே ஒரு சில வெற்றி வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிரிப்ட் செய்யாமல் தெளிவாக பொறுமையாக பார்த்து கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமான அருள்களை பெற வேண்டிய ஒரு மாதம் உங்களுக்கு பிறந்திருக்கின்றது நேயர்களே. நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.